என் மந்திரி எங்கே? காலையில எவ்வளவு வேகமா ஆட்டோட பேசுறேன். இப்ப எப்படி பேசுறேன்? அதே வேகமா பேசுறேன். வாடா மிளகு சேர்த்துட்டு கேடா தோத்துற பண்ற மகாராஜா உன்னை கூப்பிடுறாண்டா. என்ன சொல்ற? மகாராஜா உன்னை கூப்பிடுறாண்டா. என்னையா? ஆமா, நீ பெரிய WMA படிச்சவனா? ஆளு உயரமா இருக்குன்னு பாக்குறியா? உள்ளே இருக்குன்னு பாக்குறியா? 8 நாள் கீழே இருக்கு தூக்கி விட்டுனான். மகாராஜா கூப்பிடுறாரு, சொல்லு. போய் அவன்கிட்ட சொல்லு. என்னன்னு? பீத்தலைங்கிட்ட. பீத்தலைங்கிட்டியா? போயிட்டு சீக்கிரமா அவனை பண்ணுனா போயிட்டு அவன்கிட்ட மகாராஜா மகாராஜா சொல்றா. மகாராஜா மகாராஜா தமிழ் தெரியுப்படா சொல்றா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அடிச்சு விடாதாங்க. அப்படியா? மகாராஜா மகாராஜா ஆமா சொல்றா. சொல்றா மகாராஜா மகாராஜா. உங்க மந்திரி பேர சொல்லி கூட தான் வருவணும்னு போய் சொல்லுவோம். ஆமா, இன்னும் 4 இளைஞருக்கு சொல்றதுக்கு ஓடாதாங்கம்மா. கை மேல தூக்கு. அவன் பேர சொல்லி கூப்பிட தான் வருவானா? நான் பேரனை கூப்பிட்டா தான் வருவானா? பாட போறாங்க சார். பேர கூப்பிட தான் மகாராஜா வருவானா? அவன் பேர் என்ன? அதான் மறந்துட்டுங்க. கேட்டு வர ஏண்டா எல்லாம் பிஞ்சுக்கு மாட்டா. மூணு பிஞ்சுக்கு மாட்டா. உனக்கு இருக்குதா 3? இல்லாத எதுக்குடா உயிர் வாழணும்? என்ன சொன்னா? வேற கேட்க வந்த பேரு. உன் பேர் என்னடா? பேரு கேட்காதாங்க, துணியாவும் போனோம். நீ போய் சொல்றாதான்.
அப்படியே காளான்னு கூப்பிட்டா சொல்லு, இழுத்து சொல்லு. நீ சொல்றா காளாடு கூப்பிட்டான்னு சொல்லு. வான் தோண்டியா சின்ன தோண்ட அப்புறம் நீ அப்படியே போய் சொல்லு. காளான்னு கூப்பிட்டா மகாராஜா காலடியில் வந்து விடுவான்னு சொல்லு. எகன மகனை பேசுனா அவ்வளவுதான். எங்கடா மந்திரியே? இருங்கடா 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 இருங்க ஐயா. காது காது மரியாதை. காளான்னு கூப்பிடணுமா, இழுத்து சொல்லணுமா? டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி. அப்புறம் நீ தோண்ட அடுத்த மாதிரி கட்சின்னா ராஜ்பிராஜ் அப்பர்சன்ட்டுக்கு ஆகப்பட்ட திமிரு இருக்குடா. நானு 3 பேரோட ஒரே கவியில இருந்தீங்க. ஏன் நான் அடி வாங்குறது உனக்கு தெரியல. டேய், காலான கூப்பிட்டா காலையில வந்து விழுகுறாங்க. அப்படியா? ஆமா. டேய் காலா, ஏன்டாயா பூரா அவனை கால் காக்கா குடிச்சாங்க என்ன சொல்றான்? என்ன சொன்னியா இல்லையா? சொன்னா அவன் செவிட்டு பீக்கர் அவுட்டான். அவன் காலான்னு கூப்பிட்டா அவன் காது வேற மாதிரி கேக்குதான். அவன் காதை செவிட்டு பீக்கர் அவுட்டான். அப்பனா அந்த பேர் விட்டுரு. சைலண்ட் சத்தம் போடாத. நான் சொல்ற மாதிரியே போய் அவங்கள்ட்ட சொல்லணும். மகாராஜா 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 அவங்க அம்மா சனியா இருந்துச்சா? அவங்க அம்மா சனியா இருந்துதான். அவங்க அம்மாடா எங்க? அப்புறம் அவன் மாத்தாடா எங்க அம்மாடா? உங்க அம்மா சனியா இருந்துதான். மகாராஜா 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 அவங்க அம்மா சனியா இருந்துச்சா? உங்க அம்மா சனியா இருந்தா. ஒரே பிரசவத்துல 2 ஆம்பளை குழந்தை பிறந்துச்சா? எத்த புள்ளைய போட்டு போச்சு. பேரு வித்தியாசமா வைக்கணும்னு சொல்லி கசகசா சோமுன்னு பேர் வச்சாங்களா? ஆமா. அவங்க அண்ணன் பேரு கசகசா, இவன் பேரு சோம்பா. சோம்பா அப்படின்னு போய் சொல்லு. என்னன்னு கூப்பிட சொல்றது ஒண்ணு சோம்பு. அப்புறம் இன்னும் 4 வாங்க சொல்லி கூப்பிடுறேன். நான் சொல்ற மாதிரியே சொல்றேன். மகாராஜா மகாராஜா கையெழுத்து அவங்க அம்மா சனியா இருந்தா. எப்படி? அவங்க அம்மா சனியா இருந்தா. சரி சனியா இருந்தா 2 வேகமா சொல்றா, வேகமா பேசுறா. 2 பையன் பிறந்துதான். சரி. முத பையன் கசகசா, ரெண்டாவது சோம்பா. சோமுன்னு கூப்பிட்டா அவன் காலையில வந்து விழுந்துக்கிறான். அப்படியா? சோமே, என்ன புடிச்சிட்டு சேர்த்தா ஊம்பு. தலைவிதியா? பங்குனி உத்தரத்துக்கு முருகனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கேட்கற தலைவிதி தான். ஆமா. 1000 ரூபாய்க்கு எத்தனை அடி அடிக்கிறது? 1000 அடி அடிச்சதான் காசு தருவீங்களா? இப்ப என்னதான் சொன்னான் அவன் கசகசா சோம்புன்னா அவன் காது கேட்கல. 2 பீக்கரை விட்டுறாதுங்க. அவன் காது என்ன ஊம்புன்னு கேட்டுன்னு சொல்லி என்ன பண்ணி அடிக்க. என்னடா அங்க கூத்தாடுல வேற என்ன பண்றீங்க? வேகமா பேசு. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. இந்த பேரை விட்டுரு. நம்மளால அவங்ககிட்ட அடி வாங்க முடியாது. எப்படி? ஆமா. அந்த பீத்தலைங்கிட்ட போய் ஆமா மகாராஜா மகாராஜா அவங்க மாமியார் ஊர்ல மாரியை நோம்பி போட்டுருந்தாங்களா? ஆமா. சொல்றா. அவங்க ஊர்ல மாமியார் ஊர்ல மாரியை நோம்பி போட்டுருந்தாங்களா? காது கேட்கல. அவர் தான் காது கேட்கல. எனக்கு கேட்க சொல்றாத்தான். எருமாட்டு முளை குச்சி ஆரம்பிக்கிட்டு இந்த சவுண்ட் விட்டு. அதனால என்னைக்கு வராத மருமம் இன்னைக்கு வந்துருக்கான்னு சொல்லி மாவு இடிச்சு மாவுல கல்லன்னு தெரியாம விளக்கண்ணி ஊத்தி பேஞ்சு விளக்கு குழப்பி எல்லாம் அந்த கோமாளி கொடுத்தாங்க சாப்பிட்டு பௌத்தாலி ஓயாளி போய் ஆடி செத்து போயிட்டான்னு சொல்லு. பௌத்தாலி அவங்க ஆயாலையும் போய் உங்க ஆயாலியா? பௌத்தாலி வாயாள ஊட்டி ஆரம்பத்தில் பெரிய புளிச்சுக்கதான் பேசுவேன். மகாராஜா மகாராஜா என்னடா? மகாராஜா மகாராஜா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனானா? எதுக்கு? சரி நோம்பி. சரி. மாரியாய் நோம்பியா? போயே புது மருமகன் வந்துட்டான். புதுசா வந்துட்டான்ட்டு மாமியா புது மருமகன் வந்துட்டான். சரி. செவிட்டு பீக்கர் அப்புறம் மாவுல கல்லன்னு சொல்லி விளக்கணை ஊற்றி மாமியை பேஞ்சு கொடுத்துருக்கான். சரி.
அது தின்னு ஒண்ணு வவுத்தாலே வாயாலே போய் மண்டே போட்டோம். ஆமா செத்துதானா? ஆமா செத்துதானா? நெஞ்சு தொட ஏறி இருக்கு அல்ல பெரியலுக்கு அல்ல தொட்டுறாரு. ஐயோ அடிக்கறா இறைவா. இறைவா அவனுக்கு செத்துனா அந்த பாடி எனக்கே சொந்தமாக வேண்டாம். அது சீக்கிரம் இன்னொருத்தர கூட்டிட்டு போய் பாடி தூக்கிட்டு வா. வீட்டு வந்து அவனு பாடி தூக்கிட்டு வாடா. வாடா ஏழ்ற இந்தால வாடா. வடங்க ஏய் வடங்க ஏய் வாடாங்கடி அப்புறம் என்ன ஏன் முன்ன பேருல தலைவர் இருக்கிய பெரிய புடிச்ச நீ நான் ஓட்டு வாங்கிட்ட கேட்டணும். இல்லை தலைவராக இருக்கிய மரியாதை கொடுக்கணுங்கிற என்ன அங்க மகாராஜா கூப்பிட சொல்லுங்க. என்னது பாடி செத்துட்டான் சொல்லிக்கிறான். நல்லா சொல்றான். என்ன சொன்னான்? பாடி அவன் செத்துட்டாங்க மாவத்துன்னு ஆளு செத்து போயிட்டேன்னு சொன்னான். பாடி அந்த அவன் என்ன சொன்னான்? அந்த பாடி எனக்கு தான் சொந்தம். செத்தா கூட விட மாட்டான். நம்ம தூக்கிட்டு வர சொல்லிட்டான். இப்ப நீ பாடி தூக்குறது வந்து ஆமா 108 வந்தாலும் சரி ஆளு கையில் தரத்தாந்து எடுத்துட்டு போனாலும் சரி. இப்ப நீ பாடி தூக்காம போக மாட்டோம். அதை போய் வச்சுக்கோ. அத்தை வேணுமா? அதை போய் வச்சு ஒரு ராம் ஏய் சிக்காடா ஏறா தலைவரா அங்கே வீடு கொடுத்துருக்கேன் தம்பி. நான் ஏறுகிறேன். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். ஆமா வேகமா சொல்லணும். வேகமா தான் சொல்றேன். பாடி வருது. பாடி வருது. டண்டாண்டாம் புக்கு புக்கு. டண்டாண்டாம் பூக்கு பூக்கு. பாடி வருது. பாடி வருது. டண்டாண்டாம் புக்கு புக்கு. டண்டாண்டாம் பூக்கு பூக்கு. ராஜமாரி பூக்கு பூக்கு. சொல்லு. பாடி வருது. பாடி வருது. டண்டாண்டாம் பூக்கு பூக்கு. பாடி வருது. பாடி வருது. டண்டாண்டாம் பூக்கு பூக்கு. டண்டாண்டாம் பூக்கு பூக்கு. பாடி வருது. பாடி வருது. வேகமா பேசுறா. என்ன அடி வாங்கி வாடா. பாடி பாடி நீ சொன்னீங்க. பாடி தான் பாடி தூக்கிட்டு வாடானா. சொன்னீங்கன்னா ஆமா பாடி தான் நீ சொன்ன. நீ 1வது 8 வருஷம் பையில நீ 1வது 7 வருஷம் வாத்தியார் ஏமாத்தி சாப்பிட்டுட்டு எங்கடா போனா? மோசமான ஆளு. ஊம்ப கொடுத்துட்டு போயிருவோம். தெரியல அங்க இருக்குது அந்த சேரு கீழே. ஆளு மிஞ்சிட்டான். காலை நொட்டி அடிச்சுட்டு ஓடுறீங்க பாருங்க. நீ சூரவாசம் கட்டி புலத்துறது ஆறு வேணா. நீ கோமாரி வாசம் கட்டி புலத்துறது
தம்பே என்கிட்ட போட்டி போடாதா, தோந்து போயிருவா. ஏய், என்கிட்ட போட்டி போடாத. அவன் ஒரு டன்னே தலையில தூக்கி வச்சுக்கிறான். பாத்து பேச முடியாது. ஒரு டன்னே தூக்கி டேய் போட்டானே ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏடா முறைக்கிறேன். ஏய், இங்க பாரு என்னடா பாக்குறேன். போடுறாப்பா. போடுறா. அட்ரா. அட்ரா. ஏழு கட்ட கெட்ட போகிறீ. மோசமான போகிறீ போய் வைக்கலாம். ஏய் புள்ள, இது பாரு நயன்தாரா. ஆடுறாது. என் லவர் தான். இந்த தீபாவளியும் சிங்காரம்மன் மேலையும் தயவு செய்து சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, 1க்கு 2க்கு போறதா இருந்தா கொஞ்சம் தூரமா போயிட்டு வந்துருங்க. சிக்கல் பண்ணி விட்டுறாதீங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சிக்கல் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா தூரமா சொல்ற? பக்கமா போனா என்ன? பக்கமா தூரமா போறது நான் சொல்லல. கொஞ்சம் எட்ட போய் ஒரு மூத்திரம் வரதா, ஒரு பாத்திரம் போறதா போயிட்டு வந்துருங்க. போய் இருட்டுல போனா பக்கமா போட்டு தொலையா போய் இது தருவிட்டு விழுந்து போயிட்டு என்ன பண்றது? இல்லைங்க, ஏன் விளக்கத்தை சொல்ற அப்படி? யாருன்னு தெரியல. ஒரு மாதத்துக்கு முன்ன கூத்துக்கு போயிருந்தோம்ல, சரி அன்னைக்கு பாருங்க நீ வந்தியா இல்லையா? நான் வந்தேன். ஆனா உனக்கு ஞாபகம் இல்லை. என்னாச்சு? என்ன ஆகி போச்சு நீ கேளு. எவனும் தெரியல, கண்டார ஓடி போச்சு. டேட்டுக்கு பின்னாடியே பொம்பளையும் ஆம்பளையும் தெரியல. சரி கல்லு சீசன் ஆச்சா, ஆமா. எல்லாம் குடிச்சு விட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி எல்லாம் கழிஞ்சு வச்சுட்டோன்னு ஏச்சிக்கு பின்னாடியாவா? அவனுக்கு என்ன அவசியமோ தெரியல. சரி பொம்பளையும் ஆம்பளையும் போய் கழிஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம வேஷக்காரன் என்ன பண்றானுங்க? என்ன வேஷக்காரனுவா? பொம்பளை வேஷக்காரன். அவனுக்கு தான் இவ்வளவு வளர்த்து முடி இருக்குதுல்ல. ஆமா பொம்பளை வேஷம் போடுறவனுக்கு சரி இவ்வளவு வளர்த்து முடி வச்சிருக்கானு. ஆமா. இவனுக்கு பின்னாடி ஒண்ணு கூட போனவனு அந்த பிய இருந்தது பார்க்க தெரியல. இருட்டல தெரியல. இருட்டுல நீ சொல்றதா இருட்டுல தெரியல. அப்புறம் போய் இங்க ஒண்ணுக்கு இப்படி விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பொம்பளை வேஷக்காரன். சரி இப்படி ஒண்ணு விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த முடித்தான் இந்த வளர்த்து இருக்குதுல்ல. ஆமா. ஒன்றரை மூல மாட்டோம். அந்த பீல உட்காந்து இந்த மாதிரி ஒட்டிச்சு. அல்ல முடியில ஒட்டிச்சு. சரி அதான் தட தட தண்ணி எல்லாம் கழுவி வச்சிருக்கானு. ஆமா. அந்த முடியில எல்லாம் ஒட்டிச்சு. வந்தவன் அவன் சீனு கிளீனா வெளியே வந்துருச்சு. ஓய் வர டைம்ல வெளிய வர டைம். சரி அப்ப என்ன பண்ணிவிட்டான்? பாட்டு பாடிட்டு வெளியே வரணும். என்ன பாட்டு பாடுனா? தெரியல. ஏய் ஒட்டவே தெரியல. எப்படி பாட்டு பாடிட்டு வந்தா? நான் வந்தேனே சபையில் அப்படின்னு வந்து இப்படி கரகர கரகரன்னு சுத்தம். இந்த சபரி அந்த பின்னாடி தான் வச்சிருக்காங்க. இது இப்படி இந்த குழல்கார வாயில பொட்டுக்கார வாயில இந்த முன்னாடி கூத்து பார்த்துக்கிட்டு இருந்த வாயில எல்லாம் பொன்னூர்வி மாதிரி வாசனை மலர்கள் சூட பாட்டு. வாசனை மலர்கள் சூடின்னு வாசத்தோட வருது. அது ஸ்ரீநாத்தத்தோட வருது. அதுக்கு தான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் எட்ட போயிருங்க, இங்க போவாதீங்க. ஆமா சொல்றேன். உள்ளார வேற நாசம் கடிக்கிறது. சரி சரி இந்த தீபாவளியில் சிங்காரம்மன் மேலையும் அரங்கேற்ற மலை எதுக்காக?
உலக மாதாவாகிய பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு செல்லியம்மன் ஸ்ரீ முருகபெருமான் அந்த ஆண்டவருடைய பண்டிகை முன்னிட்டு ஓரிரவு நாடக அருமையான சாப்பாடு வரக்கூடிய மக்களுக்கு அருமையான சாப்பாடு அப்பளம் முப்பளத்தோடு அருமையான சாப்பாடு கொடுத்து ஓரிரவு நாடகம் அரங்கேற்றான். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகபெருமான் வழிபாடு செய்யும் நாள் எப்படி வழிபாடு? ஆமா, அவர் வழிபாடு செய்து இன்று ஓரிரவு நாடு நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாமா, இந்த அரங்கேற்ற வேளையிலே நான் வேடமிட்டு வெளியே வந்தேன். நான் யார்? என் ஊரண்ணா, என் பேரண்ணா, என் தாய் தந்தையா தெரியுமா? நீங்க எடுத்து விட்டா தாங்க தெரியும். என்னடா உங்க சமாச்சாரம் என்னடா அந்த பக்கம் சத்தம் வருது? என்னடா காணோம்? கீழே போட்டு மேலே ஏறி உட்காரு பாப்பா. அவ்வளோதாமா அந்த ஜடி தெரியுது, ஜடி தெரியுது, கருப்புல ஜடி தெரியுது. சட்டியில டயர் நாங்க ஜட்டின்னு தான் சொல்லுவோம். நீங்க அந்த காலத்து டயர் கழிச்சு போட்டு வரட்டால யாருமே சட்டி உள்ளார போட்டு மேல பேண்ட போடுவாங்க. ஆமா, நீ வித்தியாசமா பேண்ட உள்ளார போட்டு சட்டி மேல போட்டு அது பேண்ட் கிழிஞ்சு போச்சு. சரி நண்பா, தீர்த்தகிரி மலை ஆண்டு வரக்கூடிய என்ன முறையா? தீர்த்தகிரி ஓ, எனக்கு தெரியாதா? நீங்க வந்து கேளுவா. தீர்த்தகிரி மலை, கிரி என்றால் பெரிய மலை, கிரி என்றால் பெரிய மூளை, பெரிய மலை. மலை தாங்க சொன்னேன். ஓ, காது கேட்கல. முடி வெட்டிட்டாங்க போது முடி காதை போட்டு அடிச்சுக்கிட்டு கரும்பு போட சட்டம் போக மாட்டேங்குது. முடிய வெட்ட முடியுமா? யார் வெட்ட முடியாது? பக்கத்துல வா. வெட்ட முடியுமா? வேற அவன் சொல்றான் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டணும். வெட்ட முடியாதா? எப்படி குத்துது பாத்தியா? பண்ணி முடியாத மோசமா இருக்கு. கத்திரிக்கோள் மடங்கி போயிடும். ஓ, கத்திரிக்கோள் உள்ளார பூதாது. ஆனா முடி வெட்டணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லு. ஏன் வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஒரு வாரமா ஒருத்தர் சின்ன போட்டுட்டு கிடக்குறான். பாரு, நெல்ல இருக்கிற மிஷின்ல தலையை விட்டு நான் அடிச்சு அறுத்து மலையில நின்றுட்டு இருக்குது. இப்ப அது ஒண்ணு ஒரு 5 நாள் ஆகும். அப்படிதான் ஆயிப்போச்சு. சரி நண்பா, என்ன ஆளை முடிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ற? என்ன ஊருக்கு சொன்னீங்க? தீர்த்தகிரி மலை ஆண்டு வரக்கூடிய தீர்த்தகிரி மலை ஆண்டு வரக்கூடிய மகட வர்த்தா சூர மகட வர்த்தா சூர்மிக்கு என் புகழ் மேலே பறக்க வேண்டாம். அத்தா மகமாயி செல்லியரி அம்மா வருஷாந்திரம் உன் சென்னதில இந்த காரகாலத்துல கூட்டாடுற ஆயா உன் பேரு விளங்குன்னு இந்த தேவடா பையன் தேரு திரும்பினாங்க. பரவாயில்ல
என்ன பிடிச்சி அடிக்கிறேன். என்னடா உனக்கு துரோகம் பண்றேன்? யாரை ஊம்ப அடிக்கிறீங்க? காசை வாங்கிட்டு அடிச்சுட்டு போ. காசு கேட்கறதா காலையில கடன் கேட்கறேன். என்னடா ஆச்சுக்கிறேன்? அடிக்கிறதுல 2 அடி அடிச்சுட்டு போனா காசு கேட்காத. ஆமா, கடன் கேட்கறோம். கடன் கேட்கறோம். அடிச்சு விட்டு காடி வாங்கிட்டு போவீங்களா? என் காசை கேட்கறதுக்கா சொல்றேன். ஏன் நீ கல்ல போட்டு கொடுத்தியா? மஞ்சள் போட்டு கொடுத்தியா? உப்பு தான் போட்டு கொடுத்தியா? உழைச்ச காசை தடை கேட்டேன். நீ உழைச்சி காசு சம்பளம் வாங்கிட்ட. ஆமா, நீ சிம்பிள் வேற உனக்கு பூத்துற சிம்பிளும் சொன்ன வச்சுக்க அப்படியே. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறானுவா. நீ கல்ல போட்டு கொண்டு வந்தியா? நீ கல்ல போட்டு கொண்டு வந்தியா காசா? மஞ்சள் போட்டுருவேன். எதுக்கு? வேஸ்ட் தான் போட்டுருவேன். ஏமாத்தி போட்டா மஞ்சள் அழுகி போயிரும் பாத்துக்க. அழுவனோட சின்னாச்சா மஞ்சள் வேஸ்ட் போட்ட சின்ன மாட்டுக்கு மனுஷன் கழிக்குது. பேசிட்டு இருந்தா நெல்லு காடு தண்ணியில அவனுக்கு மாதிரி முடிவுறாமா. யார் என்ன மனுஷனுக்கு உனக்கு ஆடு மாதிரி நினைச்சியா? தண்ணிக்கு துணி போயிட்டு கிடக்குறேன். பக்கத்துல 2 காடி தண்ணிய வடிச்சுட்டாண்டா. சரி, அப்ப இருந்தாலும் 101 சிரம். என்ன சொல்ற? 101 சிரம். ஒரு தலை தான் இருக்குது பீத்தல. போனா போ, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பொண்டாட்டிக்கிறமாவா? பொண்டாட்டி நான் ஒரு புருஷன் போடாங்கிறேன். அம்மா என் தங்கச்சி தானா? பரவாயில்ல நீ ஆளு. சரி, 101 சிரம். 101 சிரா. 202 கரம். 202 கரா. வீர தீரம் படைத்த திறம் படைத்த அங்கார கோபம் கொண்ட அங்கார கோபம் கொண்ட மகட வரத்தா சூரன். அந்த 101 சிரா. ஆமா. சரி, இத்தாபுரி தலை எப்படி உங்க அம்மா இருந்து வெளியே வந்திருக்கா? வாடாங்க. என் தலைலாம் வர முடியாது. எங்க அம்மாவுக்கு பவத்துக்கு கீழே எடுத்தாங்க. ஆனா உன் தலை இத்தாபுரி எப்படித்தான் நான் பிறக்கும் போது எந்த அளவு சின்னதாட்டா இருந்துச்சு. நான் வளர வளர என் ரோமங்களோ வளர்ந்து விட்டது. ஓ, வளர வளர உனக்கு மண்டை வளர்ந்து போச்சு. அப்பா உனக்கே இந்த அளவுக்கு மண்டை வளர்ந்துருக்குதுன்னா எப்படா எப்படா தலைய உனக்கே இந்த அளவுக்கு மண்டை வளர்ந்துருக்குதுன்னா இன்னும் உங்க அம்மாவுக்கு ஏதோ வரி தத்து கேட்டுச்சு. இல்ல உங்க அம்மாவுக்கு எத்தாது என்ன வளர்ந்துருக்குது எங்க அம்மாவுக்கு? மண்டை சொல்றேங்க. மண்டை மண்டை கொண்ட 6 மண்டா. உனக்கே இந்த அளவுக்கு மண்டை வளர்ந்துருக்குன்னா இன்னும் உங்க அம்மாவுக்கு பின்னாடி கொண்டை போடுறாங்கல்ல பொம்பளைங்க. ஆமா, அந்த கொண்டை எத்தா சொல்றேன். கொண்டையும் சொல்றேன். நீ மகள வர்த்தாசுரனா இருந்தாலும் காலம் இதுதான் இப்படி மழை பெய்யுது. என் தாய் தந்தையா சொல்றவா போட
என் தந்தையோ யாரு உங்க அப்பா? மலையுகாசுரன். ஆமா, உன்னுடைய தந்தையோ மலையுகாசுரன். என் தாயோ மதனவல்லி. தாயோ மதனவல்லி. மலையுகாசுரனுக்கு மதனவல்லிக்கு பிறந்த என் பேரோ மகடவர்த்தாசூரன். ஆமா, மகடவர்த்தாசூரனா இருந்தாலும் வீரமா தீரமா ஆண்டு வந்தாலும் இந்த நாட்டையே. ஆமா, ஆஹா, எனக்கு எதிரி அவன் தெரியுமா? உனக்கு எதிரியான். எதிரி இருக்கிறான்டா. அவனை கடிக்கலான்னு பாக்குறேன், ஆனா தொண்டையை வலிக்குது. ஆமா, எனக்கு தாங்க வலிக்குது. எவன் எதிரி? கடிக்கிறதா கடிக்க, நாயாவை கடிக்க நெப்பமா இருக்கும். எப்படி பிடிச்சி உள்ள போட்டுன்னு பாக்குறேன். போட்ட இந்திரன், இந்திரன், சந்திரன், சந்திரா, சூரியன், சூரியன், 33 தேவர்கள், 33 தேவர்கள், 41 ரிஷிமார்கள், 41 ரிஷிமார்கள் எல்லாம் என்ன கண்டால் உன்னை கண்டா 5 பயந்து பயந்து என்னிடம் கெஞ்சிதான் நடக்க வேண்டும். உங்களை கண்டாவே மகாராஜா. நானும் அங்கே ஒரு பொம்பளைக்கு போனாங்க, நின்றுட்டு மூத்திர ஒரு பொம்பளை ஓடிட்டே பயம். ஏன் இந்த அம்மா மட்டும் தூங்க போட்டுக்கிறேன்? அது தூத்து பார்க்கறதுக்கு தான். என் மூஞ்சி முடிக்க விட தூங்கணும். சத்தம் போடாத. இத்தனை பேரு 5 பயந்து போனாலும் எனக்கு எதிரி இருக்கிறான். உனக்கு எதிரி. ஆமா, உனக்கே எதிரியா? ஆமா, இவ்வளவு வீர தீரமா இருந்து உனக்கே எதிரியா? ஆமாடா. யாருங்க? என் தந்தையை கொன்றானே சண்டான் சதிகாரன் ஐய வந்தேன் கொண்டு பாவி. உங்க அப்படியே போட்டானுங்களா? ஆமாடா, ஐயோ, கொன்று விட்டான் சண்டான். உங்க அப்ப செத்து போட்டான். அப்படி இருந்தாலும் ஆஹா, என் தந்தையை கொன்றானே, ஆஹா, அவனோ குருகுலத்தில் பிறந்தவனா, சரி. அவனோ மதம் கொண்ட வீமனா. ஓ, குருகுலத்துல பிறந்த வீமன். ஆமா, ஆஹா, அவனை என் தந்தையை கொன்று குமித்து விட்டான். சரி. அன்னைக்கு நான் சின்னம் சிறுபாலன். நீங்க ஆமா, ஓ, நீ அரியா பையனா இருந்தா. இப்ப வளர்ந்து பெரிய லாயிட்ட. பாலை வதசி அடைந்து விட்டு, சரி. அதனால என்ற தினத்தை அவனை ஒளிச்சு கட்டணும். கூடாது. ஆமா, ஆஹா, இப்படியே போனா அவனை கொல்ல முடியாது. முன்ன துணி மண்ணு அவுத்து போட்டு அம்மனமா போறியா? ஏய், அப்படி போனா செத்து போயிடுவான். பார்த்தாவே செத்து போறோம். ஆனா
உல விளக்க விளங்கி வரக்கூடிய வடபத்திரகாளி ரணபத்திரகாளி நீலி திரிசூலி ஓங்காளி காளி திரிசூலி ஓங்காளி ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி அம்மா ஓ தாயே அம்மா ஓ தாயே தாயே அம்மா ஓ தாயே அம்மா தாயே அம்மா ஓ தாயே தாயே அம்மா தாயே அம்மா ஓ தாயே சரி என்ற தினத்தில் எதிரி அழிக்க வேண்டாம் வடபத்திரகாளியை சென்றது சென்று வரத்தை வாங்க வேண்டும் சரி வடபத்திரகாளியம் என்று வா போலாம் வா போலாம் வடபத்திரகாளி அருகாமல் வந்து விட்டோம் ஏத்ரா தீபத்தா பட்டியான பத்திரகாளியே வரமாட்டாயா வந்து வரத்து வரமாட்டாயா ஏன் மகித்துவம் ஏன் தாமதம் வந்து வரத்து தரவில்லை என்றால் உன் கதவை உடைப்பேன் உன்னை கண்ட தொண்டம் செய்வேன் உன் போட்டை உடைப்பேன் உன்னை பூசை புரிவேன் தாயே கதவை உடைப்பேன் வாங்கம்மா. எந்திரமய பரிசோதித்தாய தாயே திறந்தாளர் கட்டம் உன்னுடைய குலதெய்வமாகிய ரணபத்ரகாளி தேடி வந்த விபரையானப்பா தாயே
அடியேன் உன் திருவடி பணிந்தேன் தாயே. சுகமாக வாழ்வாயப்பா. சுகமாய் வாழ்வாயடா வாழ்வாயடா என்று வாழ்த்தி விடையளித்தாயே தாயே. பொறு என் வாழ்க்கையில் சுகம் வேணும் என்றால் அடியனுக்கு 3 வரங்கள் வர வேண்டும் தாயே. உனக்கு என்ன வர வேண்டும்? சாகாத வரம், வேகாத உடல், குறையாத செல்வம், இந்த 3 வரத்தையும் அடியனுக்கு தர வேண்டும் தாயே. அப்படி 3 வரமாக மற்றது உனக்கு தந்தேனாரா? நீ எனக்கு என்னப்பா கூலி தருவா? என்னது? கூலி என்ன கொடுப்பா? என்ன கூதி கொடுப்பீங்க? என்ன கூலி? உனக்கு மோதிரத்தை கொடுத்தாலும் உனக்கு குத்தி வராது. தாயே, அங்கட வரணும். நான் கேட்ட வரத்தை கொடுத்தால் என் உயிரை தவிர எதை கேட்டாலும் கொடுப்பேன். மகட வச்சனா, உனக்கு எத்தனை சிரம் இருக்கிறது? 101 சிரம், ஆ, 202 கதம். உன்னுடைய 101 சிரத்திற்கும் 101 மகிடமணி தரித்த மன்னர்களை கொண்டு வந்து என்னுடைய பலிபீடத்தில் நீ நறுபலி குடித்தீரான நீ கேட்ட வரத்தை அப்பவே தருகிறேனப்பா. தாயே, உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாம காலையில் கதிரின் உதயத்துக்கு முன்பதாக 101 பத்தை அது மகிழ தரித்த மன்னராக இருக்க வேண்டுமா? அப்படியே குலத்தில் பிறந்தவர்களாய் இருக்க வேணும். சரி, நீ எங்கேயுமே தேடி போக வேணும். அருமையா வழிவகுத்து கொடுக்கிறேன். நீ எங்க இருக்கிற? தீர்த்தகிரி மலையில இருக்கிறேன். இந்த தீர்த்தகிரி மலையிலே அருகாமையிலே பதுங்கி இரு. நான் சொன்ன மன்னர்கள் வருவார்கள். அவர்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்திருப்பான். சரி அத்தா, வழி வகுத்து கொடுத்தாயே, மிகவும் சந்தோஷம். நான் சென்று வருகிறேன் தாயே. மகாராஜா, அம்மா கேட்ட பிரகாரம் அம்மா 101 பத்தியும் மகிட தரித்த மன்னர் தேடி செல்ல வேண்டும். ஆஹா, அதனால நம்ம வாக்கில தேடிட்டு போனா ஆஹா, என் மனைவி எங்க போனால காணோம்னு என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. பொண்டாட்டி இருக்குதா? என்னது? உங்க பொண்டாட்டி இருக்குதான்னு கேட்டேன். இருக்குதுடா. உன் தலைமுறையா இருக்குமா இல்ல? ஏய்! என் பொண்டாட்டி நம்ம அழகா இருப்பா. ஆமா. புதிர்தான். ஆனா, என்ன பிகிரா அப்படின்னா? பீரு பீரு ஏய்! போய் என் மனைவி பார்த்தா பல 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 பலன்னு மின்னுவா அப்படியே. அப்படியே தக 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 தகன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் எந்த நேரமா. ஆமா, அதை பார்க்காம இருக்க மாட்டேன். எனக்கு வேற வேலைன்னா என்னத்தா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அதை பார்த்தே தான் ஆகணும். ஆமா, ஆனா எங்க தாத்தாவும் அப்படித்தான் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு 97 வயசு எங்க தாத்தாவுக்கு. என்ன பார்க்கணும்? எங்க தாத்தாவுக்கு அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணுங்கிறாரு. அப்படின்னா என்னன்னு விளக்கம் தெரியலையா? ஏய் ஏய்யா. எங்க தாத்தாவுக்கு வந்து 97 வயசுங்க. சரி, எங்க தாத்தா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. உயிர் போகக்கூட சூழ்நிலை. சூழ்நிலை எப்படி எங்க தாத்தா கட்டில படுக்க வச்சிருக்காங்க. ஐயா, உயிர் போற நிலைமையா? அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணுங்கிறாரு. அப்படின்னா என்னத்த பாக்குறது? நாங்க மட்டும் நம்ம மயிலாங்கண்டோம். சரி, சாவர கிழமை அதை பார்க்கணுங்கிறாரு. சரி, சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பாரு. ஓ சொந்த பந்தம் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசைப்படுறாரு அப்படின்னு எல்லா பங்காளிகளுக்கு மாமச்சனுக்கு எல்லாத்துக்கும் உடம்புற சுவாந்த எங்க தாத்தா இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காரு. உயிரோட இருக்கும்போது இப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உயிரோட இருக்கும்போது போய் ஒரு 2 பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களேன்ட்டு நாங்க ஆளுவெல்லாம் தகவல் விடுறோம். மச்சனம் பங்காளி எல்லாம் வந்து பாக்குறாங்க. தாத்தாவுக்கு இழுக்குது. அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு எங்க தாத்தா உயிருக்கு போற ஆடுறாரு.
அப்புறம் எல்லாம் சொந்த பந்தம்லாம் வந்தா கடைசியா பால் ஊத்துவாங்க பத்தியா உயிர் போறது ஆமா எல்லாம் ஒவ்வொரு கரண்டி பால் கரண்டினா ஸ்பூன்ல ஊத்துறாங்க கரண்டினா குழம்பு ஊத்துற கரண்டி நினைச்சு போடுறாங்க ஸ்பூன்ல ஊத்துறாங்க ஒவ்வொரு கரண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறாங்க தாத்தாவுக்கு உயிரை அதுலயாச்சும் போட்டுமே சரி நம்ம கஷ்டப்பட்டு கிடக்குறாரு எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் எங்க பங்காளி மாமச்சனும் எல்லாம் வந்து ஊத்துறாங்க காலை கொஞ்சம் ஊத்துறாங்க எல்லாம் ஊத்தி பார்த்துட்டோம் சரி எங்க தாத்தா உயிர் போகல சாவல 20 நாளா இழுத்துக்கிட்டே கிடக்குது அதை பார்க்கணும் இதான் ஆசைப்பட்டு பார்க்கணும் என்னன்னு தெரியல உனக்கு விளக்கம் தெரியல நானும் கண்டுக்கு தெரியல சரி அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு டேய் எங்க பெரிய பிள்ளைங்க மெட்ராஸ்ல ஒன்று இருந்துச்சு எங்க அக்கா சரி அந்த அக்காவை தான் பார்க்கணும்னு பேர் எடுக்குது உயிர் போற நிலைமையில பெத்த பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு இருக்கலாம் பேர பிள்ளைய பார்க்கணும் பெரிய பேர பிள்ளை முத பிறந்த பிள்ளையாச்சு அதைத்தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரே டே சென்னைக்கு போன் பண்ணேங்க அக்கா சரி போன் பண்ணா தாத்தா இப்படி உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாரு நீ புறப்பட்டு வாக்கா எல்லாம் சொந்த பந்தமும் வந்து பார்த்தாச்சு அவரும் உயிர் போகல அதை பார்க்கணுங்கிறாரு மூஞ்ச பார்த்துட்டா உயிர் போனாலும் போயிரும் பெரிய பேத்தியாச்சு அப்படின்னு சொன்னேன் சரி தம்பி நான் வந்துடுறான்ட்டு ஒரேடியா பஸ் ஏறி ட்ரெயின்ல வந்து இங்க மங்கள வாழைப்பாடில இறங்குச்சு சரி அப்புறம் நான் கூட்டிட்டு சல்லுன்னு போனேன் போய் இறக்கி விட்டா எங்க அக்கா என்ன வாங்கிட்டு வருது சாவர கிழவனுக்கு ஏப்பா 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ மாதுளம்பழம் 1 கிலோ திராட்சை யாராவது தாத்தா பாக்குறேன்னு ஆசைப்பட்டிருக்காப்புல அந்த பழம் பெருசு இருக்குமே என்ன பழம் செவ்வாழை பழம் சாவர கிழவனுக்கு செவ்வாழை பழம் வாங்கிட்டு வருது அப்பா ஒரு பாசம் ஓஹோ அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து போய் எங்க பாத்துச்சு சரி தாத்தாவா பெரிய பேச்சு வந்திருக்கிறேன் நீ கண்ணு முடிச்சு பாரு தாத்தா அப்படின்னுச்சு எங்க அக்கா சொன்னிச்சு இந்தா இப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு பார்த்தா ஒண்ணு அதை பார்க்கணும் இருக்குது அப்புறம் இருக்குது சரி என்னடா துன்பமா போச்சு இந்த கெல்ட்டு கண்டார ஓடி போய் சாவும் மாட்டேங்கிறான் நம்ம எந்த வேலையும் பொழப்பு பண்ண முடியலையா எப்படி நம்ம செத்து விட்டா ஒரு 15 நாளுக்கு 16 நாள் காரியம் பண்ணிவிட்டு அவன் சொந்த பந்தமெல்லாம் போயிடும் எத்தனை நாளைக்கு இந்த கட்டில சுத்தி எல்லாரும் உயிர் போகணும் உட்காந்து கிடக்குறது அப்படின்னு உட்காந்துருந்தாங்க எங்க அக்கா பால் ஊத்துச்சு பாத்தியா அதுக்கும் உயிர் போகல அப்புறமா இழுக்குது அதை பார்க்கணும் எங்க ஆயா என்ன பண்ணுச்சு தலைமோட்டில உக்காந்துருந்துச்சு உயிர் எந்த போது தெரியலையா அப்பதான் எங்க ஆயா என்ன கூப்பிட்டு தம்பி பேராண்டி உங்க தாத்தா வயசுல ஒரு கூத்தியா வச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கூத்தியால தான் பாக்கணும்னு நினைப்பான்னு இத்தனை பேர் சொந்த பந்தம் பார்த்து பால் ஊற்றி உயிர் போகலாம் ஆமா அந்த ஞாபகம் கூட இருக்கும் கிழவனுக்கு பழைய ஞாபகம் கூட இருக்கும் அந்த கூத்தியா ஞாபகம் இருக்குதாட்டு இன்னும் அந்த கூத்தியால போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னா அந்த மூஞ்ச பார்த்தா உயிர் போயிடும் ஏதோ அதை பார்க்கணும் கூத்தியா ஞாபகம் தான் இருக்க மாட்டேங்குது 97 வயசுலயும் அதை பார்க்கணும் என்னடா துன்பமா போச்சுன்ட்டு நீ அட்ரஸ் மட்டும் சொல்லாயா நான் போய் கூட்டு வந்துடுறேன் வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு போடாங்க இருப்பா கூட்டு வரான்னு நான் வண்டி எடுத்துட்டு சர்ன்னு போன உடனே ஆயா அது களை வெட்டிக்கிட்டு கடைஞ்சு போவோம் காட்டுல ஆயா எங்க தாத்தா 20 நாளா போராடிக்கிட்டு கிடக்குறாரு உயிருக்கு சாவ மாட்டேங்கிறாரு பிழைக்க மாட்டேங்கிறாரு ஐயா அதை பார்க்கணும் ரொம்ப வேதனைப்படுறாரு துன்பமா இருக்குது நீ வாயா செத்த ஒன்ன பழைய ஞாபகம் ஒன்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாராட்டு மூஞ்ச பார்த்தா உயிர் போயிரும் நீ வாயா அப்படின்னு அது என்ன பழைய தோசை என்ன பண்ணு பழைய பாசம் அப்புறம் தட்டாப்புட்டான்னு வந்து சேலை கட்டிக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு ஏறி வண்டியில உக்காந்துச்சு உட்காந்த உடனே சர்ன்னு கொண்டு வந்து இறக்கணும் எங்கிட்ட வீட்டுல அது பழைய பாச மாட்டேது எங்க தாத்தா கூத்தியா அவ்வளவு பாசம் என்னை விட்டு போயிடாது நாங்கெல்லாம் சாவிட்டோம்னு நினைக்கிறோம் இந்த தாத்தா கூத்திய என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு அழுவிட்டு வருது வந்த உடனே எல்லாம் சுத்தி உக்காந்துருக்கிறேன் தாத்தா பாரு பழைய தோசை உங்க ஆயா வந்திருக்குது எப்படி பாத்துக்க கூத்தியா வந்திருக்குது பாத்துக்க அப்படின்னுதா
அப்படின்னு கண்ணை முடிச்சாங்க மனுஷன். குத்தியாம வேகமா முழிக்கிறாப்புல. கண்ணை முடிச்சாரு. ஆயா ஒரு கரண்டி பால் ஊத்தாயான்னு தோசமா கழிட்டான். கொலைய கழுவிட்டான். அப்படின்னு எங்க தாத்தா கூத்தியாலும் ஒரு கரண்டி பால் ஊத்திச்சுப்பா. சரி ஏப்பா ஊத்தணும்னு தா போயிச்சா அப்படின்னு இழுத்துச்சு. சரி உயிர் போதாட்டுக்குது அப்படின்னு நினைச்சப்பா. ஏப்பா 2 செகண்ட் தாங்க முடிஞ்சு. அப்புறம் அதை பார்க்கணும் இத்தனை பேரு ஊத்தி வேலையாவல. இத்தனை பேரு பால் ஊத்தியும் எங்க தாத்தாவுக்கு உயிர் போகல. அதை பார்க்கணும் என்னாலா துன்பமா போச்சு. எங்க தாத்தா கூத்தியா என்ன பண்ணுது? கோவம் வந்துருச்சு. இந்த ஆண்டா எங்க ஆயா உட்காந்துருக்கு. இந்த ஆண்டா எங்க தாத்தா கூத்தியா உட்காந்து நின்றுட்டு இருக்கு. நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கணும்னு எங்க தாத்தா கூத்தியாலே கோவம் வந்துருச்சு. சாவ மாட்டாம தெரியுறானே. இத்தனை பேரு பால் ஊத்தி இந்த கெல்ட்டு கண்டாரோல 97 வயசுல அதை பார்க்கணும்னு சாவ மாட்டேங்கிறானு. எதரா பாக்குறேன்னு பாவாடை தூக்கி இதையாடா பாக்குறேன்னு. சரி பாவாடை தூக்கி இதையாடா கூதியாடா பாக்குறேன்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எங்க தாத்தா தான் அத பார்த்தாருப்பா. எங்க தாத்தா கூத்திய காமிச்சிச்சு. அதையாடா பாக்குறேன்னு பாவாடை தூக்கணுத்தான். அத பார்த்த உடனே லவுக்குன்னு உயிர் போயிட்டான். அதுக்கு அவன மரியாதை. அது எப்படி ஆயிப்போச்சு எங்க தாத்தா நிலைமை. சரி ஆனா அத நீ என்னமோ பாக்குற நீ அப்புறம் நீ பாக்குறீங்க. என் மனைவியை பார்க்க வேண்டும். பொண்டாட்டி பாக்குறியா? ஆமா பாத்துறாங்க. அது சீக்கிரம் 1/2 மணிக்கு ஓடி சென்று என் ஆசை மனைவியை வழங்கி வரக்கூடிய மங்களவல்லை என்று சொல்லக்கூடிய வசச்சானை அழைத்து வா பார்க்கலாம். சமையல்